ஒரு கலை. அந்த கலையை எப்படி கற்றுக்கிறதுனா, அது ஒரு திறமையும் கூட. அந்த திறமையை வந்து வளர்த்துக்கினா நம்ம எவ்வளோன்னா சேமித்து வைக்கலாம். வருமானம் செலவு வந்து சமநிலைப்படுத்தணும். சம்பளம் வந்த உடனே எதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம எப்படி எப்படி செலவு பண்ணுறோம், எப்படி எப்படி செலவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு தெரியும். வருமானம், செலவு, இது சேமிப்பு, செலவு என்ற முறையில் வருமானம் ஃபஸ்ட்டு, செலவு, சேமிப்பு அந்த முறையில் வந்து பழகுங்க. ஃபஸ்ட்டு பழகுற போதே எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா, வீடு, உணவு, மருத்துவம், கல்வி, குழந்தைக்கான கல்வி, இது வந்து செலவு வந்து முக்கியத்துவமானது. ஆடம்பரமான செலவுன்னு பார்த்திங்கன்னா, சினிமா, அதிக ஷாப்பிங்கு, தேவையற்ற ஆன்லைன் ஆர்டரு, தேவையில்லாத பொருளெல்லாம் ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வாங்குவோம். அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அத்தியாவசியமற்ற பொருள் செலவு வந்து தவிர்க்கணும். முக்கியமாக முதல்ல வந்து சம்பளம் வந்தோடனே அவசியமான செலவு மட்டும்தான் செய்ய வந்து முடிவு எடுக்கணும் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறு சேமிப்பு தான் நம்மளுக்கு பிற்காலத்தில் வந்து பெரிய பலனை தரும். தினமும் 20 ரூபாலேருந்து ஃபஸ்ட்டு ஒன் டே வந்து 20 ரூபா, செகண்ட் டே 25 ரூபா, அந்த மாதிரி சேமிச்சுட்டே வந்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொகை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா நம்ம வந்து ஏதாவது ஒன்று பூர்த்தி பண்ணிக்கலாம். ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி 1 டைம் 2 டைம் 3 டைம் யோசித்து அந்த பொருள் நம்மளுக்கு யூஸ் ஆகுமா, யூஸ் ஆகாதா, அதே மாதிரி தள்ளுபடியில் இருக்கா, சலுகையில் இருக்கா அப்படின்ட்டு பார்த்து வாங்கணும். முக்கியமாக தேவையில்லாத பொருள் வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய செலவை நம்மளுக்கு வந்து செஞ்சு விட்ரும். ஒரு நோட் ஒன்று வாங்கிட்டு அது செலவை டெய்லியும் இன்றைக்கி டேட்டு போட்டு இன்றைக்கி இவ்வளோ செலவாச்சு, நாளைக்கு இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு நோட் பண்ணி வைக்கலாம். அல்லது மொபைலில் வந்து நோட் புக்குன்னு ஒரு ஆப்பு, நோட்ஸ் வந்து எழுதி வைக்கலாம். மாதம் லாஸ்ட்டில் வந்து எது அதிகம் செலவாயிருக்கோ அதை தவிர்த்துக்கலாம் தேவையில்லாத. இது வந்து நம்மளை சேமிச்சு வைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல பழக்கமாக அமையும்.